ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். விரயஸ்தானம் லக்னத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு 11ஆம் இடம், லக்னத்துக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் இளைய சகோதரஸ்தானத்துக்கு இந்த விரயஸ்தானம் என்பது ஜீவனஸ்தானம். 4ஆம் இடம் என்று சொல்லுவது சுகஸ்தானம், ஆதுரஸ்தானம். வண்டி வாகனத்தை, சொத்து சுகத்தை அள்ளித்தரக்கூடிய அருமையான 2வது கேந்திரம். இந்த கேந்திரத்திற்கு 3வது திரிகோணம் முதன்மை திரிகோணமாக அமைவது லக்னத்துக்கு 12ஆம் இடம். ஆக ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் ஒவ்வொரு வித்தியாசமான தன்மையையும் நிலையையும் அடையாளம் காட்டக்கூடியது ஒரு பாவம் என்பதால் இது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது. இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்காரன் யார் இருக்கிறார்களோ அவர்கள் 12ஆம் இடத்தில் இருந்தால் அவர்கள் மூலம் சொத்து, செல்வம், செல்வாக்கு போன்றவைகள் சேரும். ஆனால் அவர்கள் கஞ்சனாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்காரன் 12ஆம் இடத்தில் இருந்தால் அவர்கள் மூலம் விரயம் உருவாகும். அதாவது இளைய சகோதரருக்கும் சின்ன குழந்தைகள் சம்பந்தப்பட்டது மற்றும் நம் வீட்டில் உள்ள கடைக்குட்டி இவர்களால் விரயம் ஏற்படும். அந்த விரயம் அவர்களுக்கு கௌரவத்தையும் ஜீவனத்தையும் அளிக்கும் தன்மையோடு இருக்கும். ஆனால் நமக்கு அது விரயமாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அதே சமயத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீடு அல்லது மாதுரு காரகக்காரன் மற்றும் மாதுரு ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கும்போது நம்முடைய சொத்துக்கள் மூலம் அந்த விதமான தாய் சம்பந்தப்பட்ட உறவுகளும் தாயும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் நமக்கு அது சிரமங்களையும் நெருக்கடிகளையும் அதிகமாக தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படி எந்த ஒரு கிரகம் 12இல் இருந்தாலும் அந்த கிரகத்துக்காக நாம் அதிகம் செலவு செய்யும் மனோபக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சூரியன் 12 இருந்தால் தந்தைக்காக செலவு செய்ய போகிறோம், அல்லது அரசாங்க அதிகாரிகளுக்காக செய்ய போகிறோம், தன்னுடைய தலைமகனுக்காக செலவு செய்ய போகிறோம். சந்திரன் இருக்கும் பட்சத்தில் தாய்க்கு செலவு செய்ய போகிறோம், நம்முடைய மனம் விரும்பிய நிகழ்வுகளுக்காக செலவு செய்ய போகிறோம் மற்றும் தாய் வயது அல்லது தாயினுடைய தகுதி ஒத்த பெண்களுக்கு செலவு செய்ய போகிறோம். அதே சமயத்தில் இந்த 12ஆம் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயினுடைய வீட்டிலேயோ அல்லது செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலேயோ இருந்து செவ்வாய் பார்க்கப்பட்டால் இவர்கள் திரவ வடிவ போதைக்காக இவர்கள் அனைத்தையும் இழக்க தயாராகிறார்கள். அப்படியும் அதில் ஒரு சந்தோஷம் இருப்பது என்று சொல்லியே அவர்கள் ஒட்டுமொத்தமாக இறப்பதற்குள் சொத்தையும் சுகத்தையும் அழித்து நடு தெருவுக்கு வந்த பிறகு இருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே மாதிரி லக்னத்துக்கு 5க்குரியவன் 12இல் இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளுக்காக செலவு செய்ய போகிறோம். ஆனால் அந்த செலவு குழந்தைகளினுடைய ஜாதகத்தில் மாரகாதிபதியினுடைய தசையோ புத்தியோ நடக்கும் காலகட்டத்தில் அவர்கள் மிகப்பெரிய யோகத்தை பெறுவது போல் காட்டி அவர்களுக்கு மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அல்லது மரணத்துக்கான கண்டத்தையும் தந்து விடுகிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்திற்கு அது 7ஆம் இடம். எதிரியினுடைய கூட்டாளிகள், எதிரியினுடைய மனைவி மற்றும் எதிரியினுடைய வரவு செலவு போக்குவரத்தை வைத்து கொள்ளக்கூடிய அவர்கள் பங்காளிகள், கூட்டாளிகள் நமக்கு விரயத்தையும் சங்கடங்களையும் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 7க்குரியவன் 12இல் இருக்கும் பட்சத்தில் மனைவியினுடைய உடல்நலத்துக்காகவோ மனைவியினுடைய கடனுக்காகவோ நம்மளுடைய சொத்தையும் நிம்மதியும் இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்காரன் 12ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகனுக்கே உடல் நலத்தில் ஏற்ற இறக்கங்கள் வந்து அல்லது தர்ம செயல்களுக்காகவும் தன்னுடைய உடல் நலத்துக்காகவும் அவர்கள் சொத்தை அவர்களே இழப்பதற்கான சந்தர்ப்ப சூழலை தந்து விடுகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. 9ஆம் இடத்துக்குரியவன் 12இல் இருக்கும் பட்சத்தில் சூரியன் இருக்கும் பட்சத்தில் 9ஆம் இடத்துக்குரிய காரகமோ அல்லது சூரியனோ 12ஆம் இடத்தில் இருந்தால் அவர்கள் தந்தைக்காகவும் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்காகவும் இவர்கள் செலவு செய்வதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. 10ஆம் இடத்துக்காரன் லக்னத்துக்கு 12ஆம் இடத்திலிருந்து அந்த 12க்குரியவனால் பார்க்கப்பட்டால் நம்முடைய ஜீவனத்துக்காகவும் தொழிலுக்காகவும் நம்முடைய சொத்துக்களை விரயம் செய்து கடைசியில்
கையேந்தும் நிலைமைக்கு தந்து போய்விடுகிறது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்காரன் 12ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் மூத்த சகோதர வர்க்கம், அக்காவினுடைய அல்லது குழந்தையினுடைய நம்முடைய முதல் குழந்தையினுடைய வாழ்க்கை துணைக்காக அதாவது மருமகளுக்காகவோ அல்லது மருமகனுக்காகவோ நம் சொத்துக்களை இழப்பதற்கான சந்தர்ப்ப வாய்ப்புகளை ஒன்று பண்ணி தந்து விடுகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. விரயஸ்தானத்தில் பாவக்கிரகம் பாவர்களோடு கூடியிருந்தால் திரவியத்தை துன்மார்க்க காரியங்களிலும் விவகாரமான விஷயங்களிலும் செலவு செய்வதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. விரயஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்திருக்கிறதோ அவருடைய திசை பொசிப்பில் காலங்களில் அந்த காரகர்களுக்கு திரவியம் நாசமாகும். 8 பலமானாகி பாவக்கிரகமாகி பலகீனமாய் விரயஸ்தானத்தில் இருந்தால் வேளாண்மை விவசாய தொழில்களால் திரவியம் நாசமடைகிறது. 10ஆம் இடத்துக்குரிய கிரகங்கள் 4 கிரகங்கள் கூட்டமாக நின்றாராகில் அடியார்க்கும் செலவு செய்வதில் திரவியம் நாசமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விரயஸ்தானத்தில் வலிமை பெற்று 3 கிரகங்கள் குடியிருந்தாலும் அல்லது அதில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த கிரகம் விரயத்தில் நின்றிருந்தாலும் திரவியங்கள் அந்தரங்க விசுவாசமுள்ளவர்களால் சேதமாகிறது. அதே சமயத்தில் தவறான உறவுக்காகவும் தவறான நட்புகளுக்காகவும் அள்ளி தந்து ஏமாந்து விடுவதை இந்த பதிவு அடையாளம் காட்டுகிறது. 10ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் நின்றிருக்கும் பட்சத்தில் ராஜயோகத்திற்கு சமமான பாக்கியத்தை அனுபவித்தாலும் திரவியங்கள் நாசமாகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சந்திரனும் செவ்வாயும் விரயஸ்தானமாக அல்லது வீம்புகளிலிருந்து நானா விதத்திலேயும் திரவிய நாசம் ஏற்படுகிறது. குருவும் சந்திரனும் விரயஸ்தானமேற திரவியத்தை போற்றி வாழுவான், ஆனால் அதை அனுபவிக்க முடியாமலே வாழ்ந்து முடிக்கிறான். விரயஸ்தானத்தில் சுக்கிரன் சுபரனும் கூடியிருக்க சயனம் சுகம் உண்டாம். அந்த சயன சுகத்துக்காக பொருளாதாரத்தை இழக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் இடத்துக்குரிய அதி உச்சபாகத்தில் நின்றால் சயனத்துக்கு சுப்பிரமஞ்சங்களை விரும்புவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விரயாதிபதியும் அதி உச்சமான விரயஸ்தானாதிபதியும் பார்வையிட்டால், அதாவது 10ஆம் இடத்து அதிபதியும் விரயஸ்தானாதிபதியும் உச்சம் பெற்று ஒருவருக்கொருவர் பார்வை பெறும் பட்சத்தில் நவரத்தின மணிகளாலே செய்யப்பட்ட போஷணங்களை தேடி வைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுக்கிரன் சந்திரன் இவர்கள் 6, 8, 9ஆம் இடங்களில் தோன்றியிருந்தாலும் ராஜயோகத்தை அள்ளித்தருகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் சம்பந்தப்பட்ட அல்லது இந்த 2ஆம் இடத்திற்கு 2, 4, 5, 7, 9, 10, 11ஆம் இடத்துக்கு உரிய கிரகங்கள் 2ஆம் இடத்துக்கு தொடர்பு பெறும் பொழுது அந்த யோகத்தை தனம் தானிய யோகம் செல்வாக்கு சேர்வதை அப்பட்டமாக வெளிப்படுத்துவது அல்லது அவர்களுக்கு செல்லும் செல்வாக்கு சேருவதை நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.